வணக்கம் அண்ட் வெல்கம். அது ஒரு அழகிய தீவு. அந்த தீவுல ஜாதி மத பாகுபாடு இல்லாம எல்லா குழந்தைகளும் படிக்கும் வகையில ஒரு பாடசாலை இருந்துச்சு. அந்த பாடசாலையில உள்ள ஒரு வகுப்புல ஆசிரியர் மாணவர்களுக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுளின் இருப்பை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். கடவுளை அறிவியல் ஆணித்தரமாக மறுக்குது அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் ஒரு மாணவனை சடனா எழுப்பி, கடவுள் இருப்பதாக நீ நம்புகிறாயா என்று கேள்வி கேட்டார். நிச்சயமாக ஐயா என்று பதிலுரைத்தான் அந்த மாணவன். கடவுள் நல்லவரா என்று மறுபடியும் அவர் கேட்க, ஆமையா என்று பதிலுரைத்தான் மாணவன். கடவுள் சக்தி படைத்தவரா என்று அவர் மீண்டும் கேட்க, ஆமையா என்றான் மாணவன். என்னுடைய சகோதரர் புற்றுநோய் காரணமா இறந்துட்டாங்க. தன்னை காப்பாற்ற எத்தனையோ கடவுளிடம் அவர் மனமுருகி பிரார்த்தனை செய்த போதும் கடவுள் கைவிட்டு விட்டார். அவரை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எத்தனையோ பேரு பல நோயால அவதிப்பட்டு தினம் தினம் இறக்குறாங்க. அப்போதும் கடவுள் யாரையுமே காப்பாற்றுவதில்லை. மனிதர்களாகிய நாம எல்லாரும் தான் நம்மளால முடிஞ்ச உதவிய ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யறோம். பின்ன எப்படி சொல்ற கடவுள் இருக்கிறாருன்னு அப்படின்னு அந்த ஆசிரியர் கேக்குறாரு. வகுப்புல எல்லாருமே அமைதியானாங்க. ஏன் மௌனம்? சரி, மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன். கடவுள் நல்லவரா? ஆமையா. சாத்தான் நல்லவரா? இல்லை ஐயா. சரி, எல்லாருமே கடவுள் படைப்புதானே, பிறகு சாத்தான் எங்கிருந்து வந்தார்? கடவுளிடமிருந்துதான். சரி, இந்த உலகத்தில் கெட்டவை இருக்கின்றனவா? ஆமையா. அப்படி என்றால் இதெல்லாம் உருவாக்கியது யார்? மாணவன் பதில் சொல்லவில்லை. சரி, அதெல்லாம் விடு. கடவுளை கண்களால் கண்டதுண்டா? அவர் பேசுவதை காதால் கேட்டதுண்டா? சரி, அவரது வாசனை தான் நுகர்ந்ததுண்டா? வேறு எப்படிதான் அவர் இருக்கிறார் என்று உணர்கிறாய்? மீண்டும் மௌனம் காக்கிறான் மாணவன். ஆனாலும் நீ கடவுளை நம்புகிறாய், அப்படிதானே? ஆமையா. நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, ஆதாரங்களுடன் விளக்கக்கூடிய வழிமுறைகளிலும் சரி, எல்லாவற்றிலுமே அறிவியல் சொல்கிறது கடவுள் இல்லை என்று. இதற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று ஆசிரியர் கேட்க, ஒன்றுமே இல்லை, எனக்கு நம்பிக்கை மட்டுமே உள்ளது என்றான் அந்த மாணவன். நம்பிக்கையா அப்படின்னு பெருமூச்சு விட்டாரு. இப்போது மாணவன் ஆசிரியரிடம் கேள்வி எழுப்பினான். ஐயா, வெப்பம் அல்லது சூடு என்ற ஒன்று உள்ளதா? நிச்சயமாக உள்ளது என்றார் ஆசிரியர். சரிங்கய்யா, குளிர் என்ற ஒன்றும் உள்ளதா? நிச்சயமாக உள்ளது. இல்லை ஐயா, நிச்சயமாக குளிர் என்ற ஒன்று இல்லை. வகுப்பறையே நிசப்தத்தில் ஆழ்கிறது. ஆசிரியரோ மாணவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். ஐயா, வெப்பத்தில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு நிலை வெப்பத்திற்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது. மனிதனின் உடல் தாங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையும், தண்ணீர் ஆவியாவதற்கென்று ஒரு வெப்பநிலையும், இரும்பு குழம்பாவதற்கு ஒரு வெப்பநிலையும் இருக்கின்றன. ஆனால் இதுபோல குளிரை அளக்க முடியுமா? வெப்பம் என்பது ஓர் ஆற்றல், குளிர் என்பது வெப்பத்திற்கு எதிர்ப்பதம். சூடு இல்லாம இருக்கிறத தான் நம்ம குளிர்னு சொல்றோம். 0 டிகிரியும் குளிர் தான், 0க்கு கீழே -240 டிகிரியும் குளிர்தான். குண்டூசி விழுந்தால் கூட சப்தம் கேட்கும் அளவிற்கு அமைதியாக இருந்தது வகுப்பறை. சரிங்க ஐயா, மற்றொரு கேள்வி. இருட்டென்றால் என்னவென்று சொல்லுங்கள் ஐயா. அப்படி ஒன்று உண்மையிலேயே உள்ளதா? ஆமாம் தம்பி, இரவில் இருட்டாகத்தானே இருக்கிறது. ஐயா, வெளிச்சம் இல்லாததை தான் இருட்டு என்கிறோம். வெளிச்சத்தை அளக்க முடியும். கண்ணை கூச செய்யும் ஒளி, குறைந்த ஒளி, நிறைந்த ஒளி என பல வகைகளில் வெளிச்சத்தை பிரிக்க முடியும், அளக்கவும் முடியும். ஆனால் ஒளி என்பதை இல்லாவிட்டால் அதற்கு பெயர்தான் இருட்டு. அதை அளக்க முடியாது இல்லையா? சரி தம்பி, நீ என்னதான் கூற வருகிறாய் என்று ஆசிரியர் கேட்க, ஐயா, கடவுளை பற்றிய உங்கள் கருத்து பிழையானது. பிழையா? எப்படி என்று விளக்கி கூற முடியுமா என்று ஆசிரியர் கேட்க, ஐயா, நீங்கள் எதிலுமே இரட்டை நிலைப்பாடு கொண்டுள்ளீர்கள். ஒன்று இருந்தால் அதற்கு எதிரிடையான ஒன்றும் இருக்கிறது என்பது உங்கள் வாதம்.
நீங்கள் கடவுள் என்பவருக்கு ஒரு முடிவு, அதாவது ஒரு எல்லை என்ற ஒன்று உண்டு என்பதை கருதுகிறீர்கள். அதை நம்மால் அளக்க முடிய வேண்டும் எனவும் வாதாடுகிறீர்கள். அறிவியல் மூலம் எண்ணங்கள் எப்படி உருவாகின்றன என்பதை உங்களால் விளக்க முடியாது. உடல்ல கலக்கும் மின்காந்த தூண்டலால் தான் எண்ணங்கள் உருவாகுது. மின்சாரத்தை அளக்க முடிந்த உங்களால், காந்த தன்மையை விவரிக்க முடிந்த உங்களால் எண்ணங்களின் தோற்றத்தை அளக்க முடியவில்லையே. சரிங்க ஐயா, மீண்டும் ஒரு கேள்வி. குரங்கில் இருந்து மனிதன் உருவானான் என்கிறீர்களா என்று கேட்க, ஆம், அதுதான் உண்மை. குரங்கிலிருந்துதான் மனிதன் உருவானான் என்பதை தான் அறிவியல் கூறுகிறது என்று ஆசிரியர் கூறினார். உங்கள் கண்களால் பரிணாம வளர்ச்சியை கண்டுள்ளீர்களா என்று மாணவன் கேட்க, ஆசிரியருக்கு மாணவன் கேட்க வருவது புரிந்தது. இல்லை என அசைத்தவாறே லேசாக சிரித்தார். அப்படியென்றால் நாம் யாருமே மனித பரிணாம வளர்ச்சியை கண்களால் கண்டதில்லை. குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் என்பது உங்கள் கருத்து. ஆனால் அதை நிரூபிக்க தகுந்த ஆதாரம் ஏதுமில்லை என்பதுதான் உண்மை. சரி, உங்களுக்கு சரியெனப்படும் ஒன்றை எங்களுக்கு போதிக்கிறீர்கள் இல்லையா? அப்படியானால் நீங்கள் ஒரு விஞ்ஞானியா அல்லது போதகரா? நண்பர்களே, நம் ஆசிரியரின் மூளையை யாராச்சும் பார்த்துள்ளீர்களா? அது இருக்கிறதென உணர்ந்திருக்கிறீர்களா? அதன் வாசனையாவது நுகர்ந்துள்ளீர்களா? நமது ஆசிரியரின் மூளையை நாம் தொட்டதில்லை, நுகர்ந்ததில்லை, அவ்வளவு ஏன் பார்த்ததும் கூட இல்லை. நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, ஆதாரங்களுடன் விளக்கக்கூடிய வழிமுறைகளிலும் சரி, எல்லாவற்றிலும் அறிவியல் சொல்கிறது உங்களுக்கு மூளை இல்லை என்று. மூளையே இல்லாத நீங்கள் நடத்தும் பாடங்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஐயா? ஆசிரியரின் முகமோ வெளிரி போனது. நீ எனக்கு மூளை இருக்கிறதென நம்பிதான் ஆக வேண்டும் தம்பி என்றார் ஆசிரியர். அதான் ஐயா இவ்வளவு நேரம் நான் சொல்ல வந்தது. பார்க்க முடியவில்லை என்றாலும், தொட முடியவில்லை என்றாலும், உணர முடிந்த கடவுளை நம்பிதானாக வேண்டும். மனிதனையும் கடவுளையும் நினைக்கும் ஊடகத்தின் பெயர்தான் நம்பிக்கை. நம்பிக்கைதான் உலகத்தில் சகலமானவற்றையும் இயக்குகிறது. நம்பிக்கை இல்லையே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஆசை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்ற 3 வலுவான சக்திகளை புரிந்து கொண்டு கைதேர்ந்தவராகி விட வேண்டும் என்று என் அப்பா என்னிடம் கூறியுள்ளார். ஆசிரியருக்கு எல்லாம் புரிந்தது. இவ்வாறாக விவாதம் நிறைவுற்றது. இறுதி வரை பின்வாங்காமல் விவாதித்த அந்த மாணவர் வேறு யாரும் இல்லை, நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள்தான். என்னங்க, APJ அப்துல் கலாம் ஐயா வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குறுநகை மொழியால். நன்றி, வணக்கம்.